சுமன் குமார் டைரக்ஷன்ல கீர்த்தி சுரேஷ், ரவீந்திர விஜய், MS பாஸ்கர், தேவதர்ஷினி, ராஜீவ் ரவீந்திரநாதன், இஸ்மத் பானு, ராஜேஷ் பாலச்சந்திரன்லாம் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் ரகுதாத்தா. சின்ன வயசுல இருந்தே ஹிந்தி மொழி திணிப்பை அப்போஸ் பண்ணி பல போராட்டம்லாம் பண்ணி சட்டம்னா எல்லாருக்கும் பொது, ஆண் பெண் பாகுபாடுலாம் இல்ல, எல்லாருக்கும் சமம், மை லைஃப் மை ரூல்ஸ்னு வாழ்ந்துட்டு வர கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு கட்டத்துல கல்யாணத்தை வீட்டுல திணிக்க ஆரம்பிக்க, அதுல இருந்து தப்பிக்கணும்னா இவங்களுக்கு பிடிக்காத ஹிந்தில ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ப்ரொமோஷன் வந்தாதான் உண்டுங்கிற சிச்சுவேஷனுக்கு வராங்க. ஆரம்பத்துல ஹிந்தி கத்துக்கிட்டாதான் ப்ரொமோஷன்னா எனக்கு ப்ரொமோஷனே வேணான்னு சொன்ன கீர்த்தி சுரேஷ் இப்போ அதை கத்துக்கிட்டு பிடிக்காத கல்யாணத்துல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, ஃபைனலா என்னாச்சுங்கிறது தான் இந்த ரகுதாத்தா. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 14 minutes. படம் ஆரம்பிச்சது நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப இயல்பா ஒரு 80s பீரியட் லைஃப் டைம்க்கு ஏத்த மாதிரியே ரூரல் ஏரியா, லாங்குவேஜ், காஸ்டியூம்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நம்மள அந்த டைம் பீரியட்கே கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. கோயிங் ஃபார்வர்ட் ஸ்டோரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் ஃப்ரீக்வெண்டா ஒரு சில காமெடிஸ் ஹிலரியஸாவே இருந்துச்சு. அங்கங்க சில கிரிஞ்ச் காமெடிஸும் இருந்துச்சு. டுவர்ட்ஸ் எண்ட் இப்படிதான் முடிக்க போறோம்னு ஃபர்ஸ்ட் அவங்களே ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா அப்படி கொடுக்கலனாலும் நமக்கே தெரியற மாதிரி ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே தான் இது. பட் ஸ்டில் என் கிட்ட இழுன்னு இழுத்தது தான் இந்த படத்தோட மேஜர் டிராபேக்கே. அண்ட் சோ கால் காமெடிஸ் கூட என் கிட்ட அவ்வளவா ஒர்க் ஆகல. கீர்த்தி சுரேஷ் பில்லர் ஆஃப் த ஃபிலிம் கைண்டா ரோல். த்ரூ அவுட் த ஃபிலிம் ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல்லாவே டிராவல் ஆகுறாங்க. செம்ம ஆட்டிடியூட் பெர்ஃபார்மன்ஸ். பொண்ணுனா அடக்க ஒடுக்கமான ஆரம்பிக்கும் போதே மண்டையை உடைச்சிருவேன்னு சொல்ற இடத்துல மாஸ் பண்ணிருக்காங்க. ரவீந்திர விஜய் ரோல ஸ்டார்ட்ல ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் ட்விஸ்ட்னு நினைச்சு இன்னொரு மாதிரி வச்சிருக்காங்க. ரெண்டு வேரியன்ஸுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. தேவதர்ஷினி யூஸ்வல் அண்ட் கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸ். கீர்த்தி சுரேஷ் அண்ட் இஸ்மத் பானு கூட இவங்க காம்போ சீன்ஸ்லாம் சில இடத்துல காமெடிஸ் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. MS பாஸ்கர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம், என்ன ரோல் கொடுத்தாலும் அசால்ட்டா பண்றாரு. காமெடிஸ் அண்ட் எமோஷன்ஸ் ரெண்டு ஆங்கிள்லயும் டாப் பெர்ஃபார்மன்ஸ். ராஜீவ் ரவீந்திரநாதன் தமிழ்ல பெருமையா இருக்குக்கு பதிலா பொறாமையா இருக்கு, சந்தோஷப்படுறனுக்கு பதிலா சங்கோஜப்படுறன்னு சில இடத்துல அல்டிமேட் பண்ணு. சினிமாட்டோகிராஃபி, கலர் கிரேடிங் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒரு ரூரல் வில்லேஜ் தீம்க்கு செட் ஆகி நல்லாவே இருந்துச்சு. ஷான் ரோல்டனோட மியூசிக்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இதுவும் ஒரு சில இடத்துல கேப் விட்டு விட்டு கண்டினியூ ஆகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெச்டா இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா ஸ்டார்ட் டு எண்ட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல சில நல்ல காமெடிஸோடவும் சில கிரிஞ்ச் காமெடிஸோடவும் தான் இந்த படம் டிராவல் ஆச்சு. ஒரு சில காமெடிஸ் அண்ட் எமோஷன்ஸ்லாம் ரியல் லைஃப்ல பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகுற மாதிரி பிரசன்ட் பண்ணது இந்த படத்துக்கு பெரிய பிளஸ். பிரெடிக்டபிள் ஸ்டோரி லைன் தான், பட் அதை பெரிய ட்விஸ்ட்னு நினைச்சு இவங்க கொடுத்த பில்டப்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்திருந்தா ரகுதாத்தா இன்னுமே இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாரு. ஸ்டில் இந்தியன் தாத்தா அளவுக்கு கதரெல்லாம் விடல. ஒன் டைம் மீட் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கு ஒரு அபோவ் ஆவரேஜ் டு டீசென்டான அவுட்டிங் தான் இந்த ரகுதாத்தா. லாக்ஸ் அண்ட் ராகியா இருந்தாலும் சில ஸ்வீட் காமெடிஸ் இருந்து 2 hours டைம் பாஸ் ஆனா போதும்னு இருக்க ஆடியன்ஸ் ரகுதாத்தாவை ஒன்ஸ் மீட் பண்ணலாம்.